தமிழ்நாடு அரசு 38 மாவட்ட வாரியாக அங்கன்வாடியில் வேலை அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே சேரும். ஸோ காய்ஸ், இப்போ அங்கன்வாடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பதவிகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்காகவும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்காகவும் அண்டு ஹெல்ப்பருக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7783 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி, அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 பேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 4 பேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் நீங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். மாவட்டத்தை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா திட்டம் வட்டாரம் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்படம் வித் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரோட உங்களுக்கு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுடைய கையொப்பம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரன் பெயர், நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய தந்தை அல்லது கணவரின் பெயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக என்ட்ரி பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடம், அதாவது உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வித் ஃபோன் நம்பரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ரஸை நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். சரிங்களா? அடுத்தது விண்ணப்பதாரின் ஆதார் எண், நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் எண் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு விண்ணப்பதாரின் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருப்பிடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் என்ன இருக்கீங்களோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேரூராட்சி, ஆனது நகராட்சி, ஆனது மாநகராட்சி. இதில் பார்த்தீங்கன்னா எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கன்வாடியின் பெயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறு அங்கன்வாடி அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வழியாக நீங்கள் வருவீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி, வில்லேஜ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நீங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒவ்வொரு, அதாவது 3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். மற்றது 2க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும். ஆனால் அது மட்டும் கிடையாது, 12th அதாவது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க அந்த நகலை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ண வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களுடைய வயசு எவ்வளோ ஆச்சு, உங்களுடைய மந்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். வகுப்பு, வருவாய்த்துறையில் பெற்ற ஜாதி சான்றிதழோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணி ஆகணும். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணவே முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடம் முகவரி, சரிங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட முகவரிக்காக, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை நீங்கள் வைக்கணும் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை, ஆதார் கார்டோ அல்லது குடும்ப அட்டையோ அல்லது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் அட்டையோ நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்காக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இருப்பிட முகவரிக்கான சான்றிதழாக நீங்கள் இதில் குறிப்பிட்டாகணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை என்கிட்ட வாக்காளர் அட்டை இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையோ அல்லது ஆதார் அட்டையோ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று விண்ணப்பிக்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நகலை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த 3 சேர்ந்தவராக இருந்தால், இந்த 3 கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்த 3 பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த 3 இதில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து நீங்கள் டேஷ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இதில் ஏதாவது ஒரு இதில் இருக்கேன், அதாவது வில்லேஜ்லேயோ அல்லது மாநகராட்சிலையோ அல்லது சிட்டிலேயோ வந்து இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்றத பார்க்கலாம். விண்ணப்பதாரரின் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வட்டாரத்தை சேர்ந்தவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரத்தோட ஊர் பெயரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வட்டாரத்தை சேர்ந்தவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வார்டில் கிடையாது, நான் மற்ற வார்டில் வந்து இருக்கேன், வேறு வார்டில் வந்து இருக்கேன், அது ஊருக்கு வெளியே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்டுடைய பெயர் அந்த ஊருடைய பெயரை வந்து நீங்கள் குறிப்பிட்டாகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லைன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து சரிங்களா, நீங்கள் வந்து விண்ணப்பதாரரின் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லை அருகில் உள்ள அடுத்த வட்டாரத்தை சேர்ந்தவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்த வட்டாரத்தை சேர்ந்தவன் இல்லை, வேறு வட்டாரத்தில் வந்து இருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு அருகில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஊருடைய பேரை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். கிராமத்தில் உள்ள குழந்தை மையங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். விண்ணப்பதாரர் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தில் சேர்ந்தவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மையம் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பெயரோ அதாவது கிராமத்தோட பெயரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராமம், அதாவது குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் ஆமான்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த கிராமத்திலே நான் இல்லை, நான் சிட்டியில் தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்து ஒரே ஒரு டேஷ் போட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகலாம். இதில் விண்ணப்பதாரரின் திருமண நிலை வந்து கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவரா அல்லது திருமணம் ஆகாதவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 7 பாயிண்ட் வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். அப்படி திருமணம் ஆகாதவராக இருந்தால் அதுக்கு வேறு ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது. திருமணம் ஆனவர் எனில் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆமான்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்றதை நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. பட் அதோடைய சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். மாற்றுத்திறனாளிகள் அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் பெண் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகள் கணவனுடைய பெண் குடும்ப தலைவி அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆமான்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்து நல்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அல்லது கைவிடப்பட்டவராக இருந்தால் நீங்கள் வந்து ஆமான்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து 2 பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணாக இருந்தால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றுமே தரப்படும். அதனால தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இந்த சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நாங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்கிப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருமணம் ஆகாதவர் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. திருமணம் ஆகாதவருக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்ற பார்க்கலாம். ஆதரவற்ற பெண் தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் சரிங்களா. ஆதரவற்ற பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை இல்லாதவர் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, மெயிலுக்கு கிடையாது. அதையும் பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரரின் மாற்றுத்திறனாளி எனில்
இந்த 3 பாயிண்ட்டும் உங்களுக்காக தான். என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். குள்ளத்தன்மை உடையவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வளர்ச்சியின்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குள்ளத்தன்மை உடையவரா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆமான்னா ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோல் நோயிலிருந்து குணமடைந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் குணமடைந்தவராக இருந்தால் 40% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு தரப்போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதோடைய சான்றிதழை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பித்தாகணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரா, அதாவது யாராவது வந்து ஆசிட் அட்டாக் இந்த மாதிரி வந்து ஏதாவது நடந்து நீங்கள் வந்து குணமானவராக இருந்தால் நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்றிதழை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இடம், நீங்கள் எந்த இடத்துல வந்து விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுடைய வில்லேஜ் பெயர், நாள், எந்த நாளில் வந்து விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுடைய சிக்னேச்சர். இவங்க வந்து குறிப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடத்திற்குட்பட்ட வட்டாரம், ஊரகம், திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து போய் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எதுக்காக இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சுன்னா, அப்படி இல்லை நீங்கள் போஸ்ட் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு ஏற்கப்படாது அப்படின்ற பட்சத்திலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குறிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்கள் நியரஸ்ட்டாக வந்து எந்த அங்கன்வாடி இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் காப்பகம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொடுப்பாங்க, உங்களுடைய சலனை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷனும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டவுட்டுகள் நிறையவே இருக்கும். அந்த அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். 38 மாவட்டத்தில் எந்த இடத்துல வந்து உங்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்குது, அதோடைய அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு கீழேவே வந்து இருக்குது. உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து அந்த அட்ரஸில் நீங்கள் போயிட்டு நேரடியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரியில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுதான் இதோடைய அஃபிஷியல் அட்ரஸ்க்கான வெப்சைட். சரிங்களா? இந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு எத்தனை வேக்கன்சி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேக்கன்சி வந்து இருக்குது, அண்டு எந்தெந்த இடத்துல வந்து இருக்குது, எந்த வில்லேஜில் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்து எந்த இடம் இருக்குது அப்படின்ற அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th + 2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். கிராமப்புறத்தில் வந்து வேலை வந்து ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.